அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய, அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது, அதாவது மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு இந்த வருகின்ற 12/7/2024 அன்று நிகழ்கிறது. ஏற்கனவே ரிஷப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ இந்த குறைந்தது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குரு மங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் எப்போ ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை, அதாவது இந்த 44 நாட்கள் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ஜாதகத்துக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. அப்போ குருங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா உங்கள் லக்னாதிபதி, உயிர் மூளை என்று சொல்லக்கூடியவனும், அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில். செவ்வாய்ங்கிறது யாரு? உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், உங்க வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய். அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல. அப்போ லக்னாதிபதி பாக்யாதிபதி இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எந்த பாக்கியத்தை நினைத்து கொண்டு நீங்கள் வருத்தப்பட்டு, அதாவது கிடைக்கவே மாட்டேங்குதே, நல்ல உழைக்கிறானே, நல்ல உழைப்பு போடுறனே, ஆனால் உழைப்புக்கேற்ற ஒரு பலனை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களவா? இப்போ இந்த காலகட்டம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. நல்ல உழைச்சிங்க, அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு போய் கொண்டிருந்து விட்டது, எனக்கு கிடைக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்களவா? இப்போ உங்களுக்கு உண்டான ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் இணைவது என்ன சொல்லுவாங்க? தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் குரு மங்கள யோகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, இந்த 2 யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால தொழிலில் ஒரு அபரீத விதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் ஒரு லாபத்தையே கொடுக்கல, நிறைய விரயமாகி கொண்டே இருந்தது, விரயம்தான் ஆகுதுங்கிறதும் இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ தொழிலில் லாபம் அடைந்து அதன் மூலமாக தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ தர்ம சிந்தனை அதிகமாகும். அதன் மூலமாக உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும். அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை. ஏன்னா கடந்த காலத்தில் இந்த பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்திருந்தார், ராகுவோட பிணைந்திருந்தார், சனியினுடைய பார்வையில் பெற்றிருந்தார். இப்போதான் குருவோட சேர்ந்திருக்கார். அப்போ கடந்த 4 மாதங்களாக ஒரு நல்ல பாக்கியத்தை அடைய முடியல. அதாவது தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள், பிரச்சனை, சகோதர வகையிலையும் சில வகையான கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அது அத்தனையும் இந்த 44 நாட்களில் முடிவுக்கு வரக்கூடிய, அதாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய்ங்கிறது தனஸ்தானாதிபதி அல்லவா? அப்போ தனஸ்தானாதிபதி தனக்காரகனுடன் இணைவு. அப்போ என்ன ஆகும்? நிச்சயம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு ரூபத்தில்
நீங்கள் தொழில் செஞ்சிருந்தீங்கன்னா தொழில் வகையில் லாபம், வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போது வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் பாஸ் உங்களை புரிந்து கொள்வார்கள். இப்போது கடந்த சில மாதங்களாகவே எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் இருந்ததல்லவா, நீங்கள் எது சொன்னாலும் உங்கள் பேச்சை கேட்கல, நான் நல்லதே சொன்னாலும் அது தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது, சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல, போட்டு கொடுக்குறாங்க, எதிர்ப்பு, பகை. ஸோ இந்த மாதிரியாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க போகிறது. அதை சரியான முறையில் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதை 3ஆம் இடத்துல இருப்பது குரு செவ்வாய் இருப்பது முயற்சியை வளப்படுத்தக்கூடிய தன்மை, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ தெம்பு நல்ல கிடைக்கும், எதையும் பார்க்கலாம், எதையும் ஒரு கை பார்த்துடலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். அதே சமயத்தில் அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கலைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த சுக்கிரனும் இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அப்போ கலைத்துறையில் புதிய ஒப்பந்த வாய்ப்புகள், கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் என்று வாய்ப்புகள் தேடி அலைந்து கொண்டிருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உற்சாகம் அடையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். பத்திர பதிவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்பது வியாபாரம், வியாபாரத்திலும் வளர்ச்சி காணக்கூடிய தன்மை. நீங்கள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், கன்சல்டன்சியாக இருக்கலாம், தரகு கமிஷனாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கலாம், டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள். ஸோ இந்த மாதிரியான துறைகளில் ஒரு நல்ல வளர்ச்சி. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தது. அப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னா நிலம் சார்ந்த விஷயத்துக்கு சொந்தக்காரரான செவ்வாய் சனி ராகுவோடு சேர்ந்து இருந்து ஒரு மாதிரியான ஒரு கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ அந்த கஷ்டங்களை நீக்கக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, நல்ல விற்பனையாகக்கூடிய தன்மை, வியாபாரத்தில் அனுகூலம் மேன்மையை தரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு செவ்வாய் இணைந்து கொண்டு அந்த குரு பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால, அதாவது சுப காரியங்கள் செய்வதற்கும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும் இந்த 44 நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகப்படும். வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட பேட்டன்ட்டு, புதிய புதிய முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கின்ற ஆராய்ச்சி சன்மையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, அதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய, அதன் மூலமாக புகழை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கு. குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ரொம்ப அற்புதமான அமைப்பு. குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் புனிதமடைய போகிறது. அப்போ 11ஆம் இடம் நல்லதாக போகிறது. அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம் நடக்கக்கூடிய செய்திகள் உங்கள் காதில் வந்து விலகும், அல்லது மகிழ்ச்சி தரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் நடக்கக்கூடிய தன்மை. என்ன மகிழ்ச்சி, சந்தோஷமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷம் தானே. அப்போ ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், அல்லது வாங்கக்கூடிய யோகம், அல்லது புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை. ஸோ இதனால் மனசு சந்தோஷப்படக்கூடிய தன்மை இருக்கும். அல்லது நல்ல வேலை அடைஞ்சிட்டாலோ, அல்லது நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிட்டாலோ உங்களுக்கு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா நிறைய செலவு செஞ்சிட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். ஏன்னா குருங்கிறது குழந்தைக்காரகன் அல்லவா. அந்த குழந்தைக்காரகன் செவ்வாயோட இணைந்து மங்களகரமான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ குழந்தை செல்வத்தை கொடுக்க போகிறார். அதன் மூலமாக மனசில் அல்லது உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில் ஒரு சந்தோஷம் நடக்கக்கூடிய செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை. சச்சங்கங்களில் புதிய வாய்ப்புகள், சச்சங்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு புதிய பதவிகள் கொடுத்து கௌரவப்படுத்தக்கூடிய தன்மைகள், அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மீனராசி என்பவர்களுக்கு நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய, என்ன ப்ரமோஷன், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள், அலைச்சல் திருச்சலாக இருந்தவர்கள் ஓகே அப்படிங்கிறக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு துறை,
சிஏ அதாவது ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை, சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, நிதித்துறை, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாதமாக, நல்லதொரு காலகட்டமாகவும், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கட்டிடம், நெருப்பு, விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக மீன ராசினருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய, உத்வேகத்தை தரக்கூடிய, தைரிய வீரியத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.